வெல்கம் டு ஏஎஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம கப்பக்கிழங்கு இல்லைனா மரவள்ளி கிழங்குலேருந்து முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கப்பக்கிழங்கு இல்லைனா மரவள்ளி கிழங்கை க்ளீன் பண்ணி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், பச்சை மிளகா 1 எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கலாம், இஞ்சி திருவி வச்சுருக்கலாம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். 1/2 கிலோ கப்பக்கிழங்குக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கீரை ஒரு 5 இலை எடுத்துக்கலாம். தண்ணீர் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கப்பக்கிழங்கு இல்லைன்னா மரவள்ளி கிழங்குலேருந்து முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 விசில் வரது வரை வேக விட்டுருங்க. 4 விசில் வந்ததும் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம வேகிறதுக்காக விட்ட தண்ணி மீதமாயிருக்கு. இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம மசாலாக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச கிழங்க ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோஸாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஒயிட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆறுறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இது வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் எடுத்து வச்சுருக்க பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு தூளையும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு கன்னியாகுமரியில் மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். இதை அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மரவள்ளி கிழங்குலேருந்து செய்கிற இந்த எக் மசாலாவை நம்ம ஃபைனலாக சாப்பிட்றப்போ எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம இதில் இஞ்சி அப்புறம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கிழங்கு வெந்த தண்ணியை இது கூடவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ணுறனால கிழங்கோட எசன்ஸ் இதில் இப்போவே இறங்கி நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரையும் ஆகணும், அதனால் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம எக் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காயிட்டே வரும். திக்கான இந்த மசாலாவை பேனோட ஒரு சைடு நல்லா ஒதுக்கி விட்டுருங்க. ஒதுக்கி விட்ட இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முட்டை நல்லா சின்ன சின்னதாக பொடி மாசாக ஆறுறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா பொடி மாசு ஆனால் தான் எக் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ பொடி மாசம் ஆனப்புறம் நம்ம இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா முட்டையில் நல்லா கோட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு இல்லைனா கப்பை கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் இப்போ முட்டை மசாலா கூட நல்லா கோட் ஆகி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளறி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு எக் மசாலாவை நம்ம ரைஸ் கூடவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா தனியாக பிளாக் டீ இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை கூடவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக் மசாலா நல்லா கிழங்கு கூட மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மல்லி இலையெல்லாம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான கப்பக்கிழங்கு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.